न्यासतिलक प्रकाशिकेले इन्றைக்கு 26வது श्लोकம் मातर्भारति मुञ्च मानुषचटूने हे देहलब्धैरलम् लुब्धद्वारदुरासिका परिभवैः दोषं जुषेथा मनः वाचः सीमनिरङ्गधामनि महानन्दोन्नमद्भूमनि स्वामिन्यात्मनि वेङ्कटेश्वर कवेः ஸ்வேனார்பிதோயம் பரஹ. இதிலே பூர்வார்த்தத்திலே 3 உபதேசங்களை பண்ணுகிறார். முதல் உபதேசம் வாக்குக்கு, இரண்டாவது உபதேசம் தேகத்துக்கு, மூன்றாவது உபதேசம் மனசுக்கு. இந்த மூன்றையும் சம்போதனம் பண்ணி கூப்பிட்டு ஹே பாரதி வாக்கே என்று கூப்பிட்டு, ஹே தேக சரீரமே என்று கூப்பிட்டு, ஹே மனஹ மனசே என்று கூப்பிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உபதேசம். வாக்குக்கு என்ன உபதேசம் என்றால் முஞ்ச மானுஷ சட்டூன என்று நரஸ்துதிகளை விட்டுவிடு, பண்ண வேண்டாம் என்று. மனிதர்களை நீ ஸ்துதித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. தேகத்துக்கு என்ன உபதேசம் என்றால் லப்தைரலம் என்று. இதுவரை உனக்கு கிடைத்ததிலேயே நீ திருப்தி பெறுவாயாக, மேல் மேலும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே என்று. மனசுக்கு என்ன உபதேசம் என்றால் லுப்தத்வார துராசிகா பரிபவைஹி தோஷம் ஜுஷேதா. லுப்தர்கள் இருக்கிறார்களே, லுப்தர்கள் என்றால் லோபிகள், அவர்களுடைய துவாரத்திலே வாசற்படியிலே சென்று துராசிகா அமர்ந்து கொண்டு பரிபவைஹி அவர்களிடம் இருந்து பரிபவ பேச்சுகள் ஏச்சுகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த மாதிரியான வாழ்க்கையிலே தோஷம் ஜுஷேதா போதும் என்று நிறுத்திவிடு மனசே, அந்த மாதிரி வாழ வேண்டாம், பிறரிடம் சென்று ஏந்த வேண்டாம் என்று. இந்த 3 உபதேசங்களையும் பண்ணிவிட்டு அந்த 3க்குமான காரணத்தை சொல்லுகிறார். இந்த 3ம் தன்னுடைய தேகத்துக்கு, தன்னுடைய வாக்குக்கு, தன்னுடைய மனசுக்கு பண்ணிவிட்டு வெங்கடேஸ்வர கவியானவர். கவி என்ற பதத்தை இங்கே ஏன் பிரயோகித்திருக்கிறார் என்றால், பொதுவாக லோகத்திலே கவிகள் தான் நரஸ்துதிகளை பண்ணுகிறார்கள். கவிகளுக்கு இந்த மானுஷ சட்டு என்பது பொதுவாக லோகத்திலே காணப்படுவதாலே தானும் ஒரு கவியானபடியினாலே வெங்கடேஸ்வர கவியே நீ நரஸ்துதி பண்ணாதே என்று. ஏன் பண்ண வேண்டாம்? ஏன் கிடைத்ததே போரும் என்று இருக்கலாம்? ஏன் ராஜாக்களுடைய துவாரங்களிலே போய் நிற்க வேண்டாம் என்றால் பெருமாள் இருக்கிறார் என்பதை அடுத்த உத்தரார்த்தத்திலே சொல்லுகிறார். வாச்சசீமனி 5 அடைமொழிகள் பகவானுக்கு. அவர் வாக்குக்கெல்லாம் எல்லை நிலமாக இருக்கிறார். ரங்கதாமனி ஸ்ரீரங்கம் என்ற க்ஷேத்திரத்திலே வாசம் புரிகிறார். மகானந்தோன்னமத் பூமினி ஆனந்தமயராக இருக்கிறார், பெரிய பெருமை பெற்றவராக இருக்கிறார். சுவாமினி நமக்கெல்லாம் சுவாமியாக உடையவராக இருக்கிறார். ஆத்மனி ஆத்மா என்றால் அவர்தான் என்று வேதம் போற்றுகிறது. அப்படிப்பட்டவரிடத்திலே ஸ்வேனார்பிதோயம் பரஹ வெங்கடேஸ்வர கவியினுடைய பரம் இருக்கிறதே, பொறுப்பு, அது ஸ்வேன தன்னாலேயே அர்ப்பிதா அர்ப்பிக்கப்பட்டு விட்டது, பர சமர்ப்பணம் ஆகிவிட்டது. பர சமர்ப்பணம் ஆன பிறகு நரஸ்துதி பண்ணுவதோ, மேன்மேலும் ஆசைப்படுவதோ, ராஜசபைகளிலே போய் பரிபவப்படுவதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய பொறுப்பை பகவானிடம் ஒப்படைத்தாயிற்று என்று தன்னுடைய கரணத்திரயம் இருக்கிறது. கரணத்திரயம் என்று மனோவாக்காயங்களுக்கு பெயர். அவற்றை விழித்து இந்த உபதேசத்தை பண்ணி அந்த உபதேசத்துக்கான காரணத்தையும் சொல்லுகிறார். பரசமர்ப்பணம் ஆகிவிட்டது, இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று. இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே முதல் வாக்கியம் மாதர் பாரதி முஞ்ச மானுஷ சட்டூனை என்பது மாதர் பாரதி அன்னை சரஸ்வதியே, என்னுடைய அம்மாவே சரஸ்வதியே என்று சரஸ்வதி தேவியை சம்போதனம் பண்ணுவது போல தன்னுடைய வாக்கைத்தான் சம்போதனம் பண்ணுகிறார். தன்னுடைய வாக்குக்கு உபதேசம் பண்ணுகிறார். அவள் சரஸ்வதி தேவியினுடைய அம்சமானபடியினாலே என்ன உபதேசம்? முஞ்ச மானுஷ சட்டூனே நரஸ்துதியை விட்டுவிடு என்று உபதேசம். சில பேர் அர்த்த காமங்களுக்காக நரஸ்துதி பண்ணுகிறார்கள். தனிகர்களை, ராஜாக்களை, ஜமீன்தார்களை சென்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அதுதான் சட்டுக்கள் பண்ணுகிறார்கள். எதற்காக? தங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நிறைவேற வேண்டும், ஒரு விருப்பம் நிறைவேற வேண்டும், அல்லது பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பண்ணுகிறார்கள்.
முஞ்ச அது வேண்டாம், விட்டு விடு என்று. இந்த உபதேசம் இருக்கிறதே, மனிதர்களை எல்லாம் போய் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், பாடிக்கொண்டு இராதீர்கள் கவிகளே என்று இந்த உபதேசம் முக்கியமாக கவிகளுக்கு சொல்லப்படுகிறது திருவாய்மொழியிலே. கழிய மிக நல்லவான் கவி கொண்டு புலவீர்கள் இழிய கருதியோர் மானிடம் பாடல் என்னாவதே என்று. உங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கிறது, கவிதா சாமர்த்தியம் இருக்கிறது, உங்களுடைய கவி வான் கவியாக இருக்கிறது, நல்ல கவியாக இருக்கிறது, கழிய மிக நல்ல வான் கவியாக இருக்கிறது. வான் என்றால் பெரியதானா என்ற அர்த்தம், நல்ல என்றால் நல்ல விஷயத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் கவி பாடலாம். பிரதிபாத்தியமான விஷயம் நல்லதாக மிக நல்லதாக எடுத்துக்கொண்டு வான் மிக பெரியதான முறையிலே நீங்கள் கவி பாட வல்லவர்களாக இருக்கிறீர்கள், புலவீர்கள், புலவர்களே. ஆனால் இந்த பகவான் கொடுத்த இந்த சாமர்த்தியத்தை வீணாக்காதீர்கள். இழிய கருதி ஓர் மானிடம் பாடல் என்னாவதே. இழிய கருதி தான் இழிந்து போகும்படியான கருத்தோடு கூட, அதாவது வெறும் அர்த்தகாம பிரவணர்களாக ஆகி போய் ஓர் மானிடம் ஏதோ ஒரு மனுஷனை போய் பாடுவது என்பது என்னாவதே, எதற்காக? அப்படி பண்ணாதீர்கள். உங்களுக்கு இருக்கிற கவிதை திறமை இருக்கிறதே, அதை நரஸ்துதியிலே கொண்டு வீணாக்கி விடாதீர்கள். பின்ன என்ன பண்ணலாம் என்றால், வழியை தரும் நங்கள் வானவரீசனை நிற்க போய், நமக்கு ஒரு மார்க்கத்தை காட்டுகிறானே நங்கள் வானவரீசன், நித்திய சூரிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற பரமபதநாதன் அவன் இருக்க, அவனை விட்டு போய் ஏதோ ஒரு மனிதனை பாடிக்கொண்டிருக்கிறீர்களே, இது வேண்டாம் என்கிற உபதேசம் திருவாய்மொழியிலும் இருக்கிறது. அதைத்தான் இங்கே மாதர்பாரதி முஞ்சமானுஷ சட்டூன் என்கிறார். திருவாய்மொழியிலே இது அதிகமாகவே இருக்கிறது. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் காண்மினோ என்ற 10 திருவாய்மொழியிலேயும் இந்த ஒரு உபதேசத்தையே பலவாறாக பண்ணுகிறார். என்னாவில் இன்கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன். என்னுடைய நாக்கிலே இனிய இனிய மதுரமான கவி இருக்கிறது, அதை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், பகவானுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் என்று ஒரு பாசுரத்திலே. உளனாகவே எண்ணி தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை வளனா மதிக்கும் இம்மானிடத்தை கவி பாடியன். நான் போய் ஒரு நரனை ஸ்துதி பண்ண போனால் அந்த நரன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தான் ஒரு பொருட்டாக அவன் நினைத்துக் கொள்கிறான். வாஸ்தவத்திலே அவன் ஒரு பொருட்டே கிடையாது. தன் செல்வத்தை வளனா மதிக்கும். தனக்கு பகவான் செல்வம் கொடுத்திருக்கிறாரே, அந்த செல்வத்தை வளனாக ஒரு சமிருத்தி என்று நினைத்து கொண்டு, அதற்கு ஒரு உயர்வு இருப்பதாக தானே நினைத்து கொண்டு அவன் மதித்து கொண்டிருக்கிறான். நாமும் அவன் போலவே அவனுடைய செல்வத்தை வளனாக மதிக்க வேண்டுமா என்ன? வேண்டாம். அப்படிப்பட்டவனை அப்படிப்பட்ட இம்மானிடத்தை, இந்த மனுஷனை கவி பாடி என்னுடைய கவிதையினாலே அவனை போய் பாடிக்கொண்டிருப்பதனாலே என்ன பிரயோஜனம்? வேண்டாம் இது என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார். என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள். அப்படி நீங்கள் நரஸ்துதி எல்லாம் பண்ணி சம்பாதிக்கிற பணம் எத்தனை நாளைக்கு போதும்? மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும் பொருள். இந்த மனுஷர்கள் எல்லாம் மன்னா மனுஷர்கள், நிலையற்ற மனுஷர்கள், உங்களாலே பாடப்படுபவர்கள் நாளைக்கு இல்லாமலே போக போகிறார்கள். அப்படிப்பட்ட மனுஷரை பாடி நீங்கள் படைக்கும் சம்பாதிக்கிற பெரிய பொருள் அர்த்தமானது எத்தனை நாளைக்கு உங்களுக்கு போதும்? பிறகு மறுபடியும் எங்கேயாவது போக வேண்டித்தானே இருக்கும். ஏன் அப்படி மன்னாதவர்களை பாடுகிறீர்கள்? மன்னி இருக்கிற பகவானை பாடலாமே. மாய மனுஷரை என் சொல்ல வல்லேன் என் வாய் கொண்டே. மாய மனிதர்கள் இருக்கிறார்களே, இங்க மாயா என்றால் பிரகிருதி வசியரானா என்று பிள்ளான் அர்த்தம் எழுதுகிறார். மாயா என்று பிரகிருதிக்கு பெயர். அந்த பிரகிருதிக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிற இந்த மனுஷர்களை என்னுடைய வாய், இந்த பெருமாளை பாடிக்கொண்டிருக்கிற இந்த வாயை கொண்டு உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று ஆரம்பித்து பாடுகிற இதே வாயை கொண்டு இந்த மாய மனுஷர்களை எல்லாம்
பிரகிருதி வசப்பட்ட மனிதர்களை எல்லாம் என் சொல்லவல்லேன், நான் என்ன சொல்ல முடியும்? வேண்டாம். வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன். இந்த வாயை வைத்துக் கொண்டு மானிடர்களை எல்லாம் பாடுவதற்காக வந்த கவி நான் கிடையாதுப்பா, அது வேறு யாராவது இருக்கலாம் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான் மன்யாமகே என்று தேசிகரும் சொல்லுகிறார். நரேந்திரர்களுக்கு சாட்டு ரச்சனை பண்ணி கொண்டு அதனாலேயே தங்களை தன்யனாக எண்ணிக்கொண்டிருப்பவர்களை நான் ஒரு பொருட்டாகவே மதிப்பது கிடையாது என்று வைராக்கிய பஞ்சகத்திலே. இதிலே முஞ்ச மானுஷ சட்டூன் என்று ஒரு பதம் இருக்கிறது. சட்டூன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், சட்டு சாட்டு பிரியம் வாக்கியம் என்று கோஷம் சொல்லுகிறது. கோஷங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அதுல அபிதான ரத்னமாலா என்று ஒரு கோஷம். அந்த கோஷம் சொல்லுகிறது, சட்டு என்ற பதத்துக்கும் சாட்டு என்ற பதத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். என்ன என்று கேட்டால், எதிராளிக்கு பிரியமாக பேசுவது என்று. பிரியமாக பேசுவது வேறு, உண்மையாக பேசுவது வேறு, ஹிதமாக பேசுவது வேறு. அதுல பிரியமாக பேசுவது என்பது அவனுக்கு என்ன சொன்னால் பிடிக்குமோ அதை பேசுவது. அது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு சட்டு என்றும் சாட்டு என்றும் பெயர். தமிழ்ல சொல்ல வேண்டுமென்றால் முகஸ்துதி என்று சொல்லலாம். அவனுக்கு பிடித்ததை சொல்லி அவனை இன்புறுத்துவது. இப்படி நிறைய பேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சட்டு, மானுஷ சட்டுக்களை. ஆனால் அந்த சட்டுக்கள் பண்ணும்போது அதிலே அசத்தியமும் அத்தியுக்தியும் கலப்பது வழக்கம். அசத்தியம் என்றால் உண்மை இல்லாததையும் சேர்த்து அவனை உகப்பிக்க வேண்டும் என்பதற்காக எது சொல்லிக் கொள்வது, அதுவும் வழக்கம் உண்டு. அத்தியுக்தி என்பது கொஞ்சமாக இருப்பதை பெரிதாக பண்ணி நீ மகாவீரனாயிற்றே என்று இத்தியாதிகள் எல்லாம் சொல்லி அவன் கலந்து பேசுவது மானுஷ சட்டு என்பது. அதற்கு ஒரு உதாரணம் காண்பிக்கிறார் நம்மாழ்வார். மானுஷ சட்டுவுக்கு ஆழ்வார் சொல்லுகிற உதாரணம், மாறி எனைய கை மால்வரையொக்கும் திண்தோள் என்று பாரிலோர் பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவே. இதே சொன்னால் விரோதமித்த திருவாய்மொழியிலேதான் ஒரு தனிகனிடம் ஒரு தானசீலனிடம் போகிறது. அவன் தனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்பதற்காக, உன்னுடைய கை எப்படிப்பட்ட கை தெரியுமா? மாறி அணைய கை. மாறி என்றால் மேகத்துக்கு பெயர். மேகம் எப்படி மழையை பொழிந்து கொண்டே இருக்குமோ, கேட்காதவர்களுக்கெல்லாம் கூட மழை பெய்யுமோ, அதனாலே நமக்கு ஜீவனத்தை ஏற்படுத்துமோ, அதுபோலேதான் உன் கையும். உன் கையில் இருந்து பொருள்களை நீ வாரி வழங்கி கொண்டே இருக்கிறாய். உன் கை மேகம் போன்றது என்று பேசுவார்கள். மால் வரை ஒக்கும் திண்தோள். மால் பெரிதான வரை மலையையே ஒக்கும் சமமாக கொள்ளும். திண்தோள், திட்பம் வாய்ந்த திருடமான தோல். உன்னுடைய தோல் வலிமையை பற்றி என்ன சொல்வது? பெரியதொரு பர்வதம் போல இருக்கிறது உன் தோல் என்று அவனுடைய சரீரத்தையும் புகழ்வார்கள். என்று பாரில் பூமியிலே ஓர் பற்றையை ஒரு அல்பமான ஒரு மனுஷனிடம் சென்று பச்சை பசும் பொய்கள் பேசவே. பொய்யெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பான். அவனுடைய கை மேகம் போலே வாரி வழங்குகிறது என்பதும், அவனுக்கு அவ்வளவு பதான்யத்தை இருக்கிறது என்பதும் பொய். அப்படி சொன்னால் தானே இவனுக்கு கொடுப்பான். அதற்காக அவன் பொய் பேசிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய திருடமான தோளானது மால் வரை ஒக்கும் பர்வதம் போல இருக்கிறது என்று சொல்வதும் பொய். இந்த மாதிரி பச்சை பசும் பொய்கள் எல்லாம் எதற்காக பேச வேண்டும்? பகவானுடைய திருக்குணங்களை பேசுவோமானால் அதற்கு எவ்வளவுதான் நாம் சொன்னாலும் அது பொய் ஆகாது. அதற்கும் மேலே சொல்ல வேண்டி இருக்கும். அதனாலே முஞ்ச மானுஷ சட்டூனே, இந்த மாதிரியான மானுஷ சட்டுக்களை எல்லாம் முஞ்சா விட்டு விடு. இதற்கு முன் ஏதாவது பண்ணி இருந்தாயானாலும் இதற்கு மேல் பண்ண வேண்டாம் என்று. அதற்கடுத்ததாக இரண்டாவது வாக்கியம், ஹே தேக லப்தைரலம் என்பது. ஹே தேக உடலே, சரீரமே, லப்தைஹி அலம் கிடைத்ததே போதும். உனக்கு இதுவரையில் என்னென்ன சுகங்கள் போகங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றனவோ அதிலே கிடைத்ததை வைத்துக் கொண்டு திருப்தி அடை. இதற்கு மேன்மேலும் உனக்கு போகங்கள் வேண்டும் என்று விரும்பாதே. இந்த உபதேசமானது ஓராண்டு வழியாக வந்த உபதேசம். திருப்திப்படுவது, கிடைத்ததிலே திருப்திப்படுவது என்பது குறிப்பாக
தேகத்துக்கு கிடைத்தது போரும், கிடைத்ததற்கு மேலும் வேண்டும் என்பது ஞானம், பக்தி, இதெல்லாம் நமக்கு எவ்வளவு வாய்த்திருக்கிறதோ அதை விட அதிகமாக வாய்க்க வேண்டும் என்று அதற்காக பிரயத்தனங்களை பண்ணலாம். சரீரத்துக்கு வரும் பொழுது இதுவரையில் கிடைத்திருக்கிறதே போதும் என்று திருப்தி ஏற்பட வேண்டும் என்று. பகவத் ராமானுஜருடைய அந்திமோபதேசங்கள் அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளும் போது தன்னுடைய சிஷ்யர்களுக்கு செய்த உபதேசங்கள் என்று சில உபதேசங்கள் இருக்கின்றன. அவற்றை சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே கட்டோலைப்படுத்தி இருக்கிறார். அதிலே ஒரு வாக்கியம், தேக யாத்திரை கர்மாதீனையாதலால் அதற்கு கரைய வேண்டா, கரைந்தானாகில் நாஸ்திகனாகுமித்தனை என்கிறார் எம்பெருமானார். தேக யாத்திரை இருக்கிறதே நம்முடைய சரீரத்தினுடைய யாத்திரை. நமக்கு தேக யாத்திரை என்று ஒன்று இருக்கிறது, ஆத்ம யாத்திரை ஒன்று இருக்கிறது. சரீரத்தினுடைய யாத்திரையானது அதற்கான பசி தாகங்கள் எல்லாம் இல்லாமல் போஷணம் கடைசி வரையில் உள்ள வரையில் நடக்க வேண்டும். அப்படி நடத்துவது தேக யாத்திரை என்று. எம்பெருமானார் என்ன அருளி செய்தார் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு? தேக யாத்திரையானது கர்மாதீனையாதலால் நீ இதற்கு முன் பிறவிகளிலே பண்ணின கர்மங்களுக்கு அதீனமாக தேக யாத்திரை எப்படியும் நடக்குமாதலால் அதற்கு கரைய வேண்டா, அதற்காக பிரயத்தனங்களை அத்தியதிகமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது எப்படியும் நடந்தேறும். கரைந்தானாகில், தன்னுடைய சரீரத்துக்காகவே இவன் தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் திரவியார்ஜனாதிகளிலே செலவழித்தானாகில் நாஸ்திகனாகுமித்தனை, நாஸ்திகனுக்கும் ஆஸ்திகனுக்கும் வித்தியாசம் போய்விடும். நாஸ்திகனும் அதைத்தான் பண்ணி கொண்டிருக்கிறான். தங்கள் தேகங்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். நாம் நாஸ்திகராக கூடாதல்லவா? அதனாலே நாம் தேக யாத்திரைக்கு அதிக பிராதான்யம் தராமல் ஆத்ம யாத்திரைக்கு பிராதான்யம் தர வேண்டும் என்று எம்பெருமானாருடைய அந்திமோபதேசம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஹே தேக லப்தைரலம், தேகமே உனக்கு இதுவரையில் கிடைத்ததே போதும். இனிமேலும் கூட லப்தைரலம், எது எது தானாக கிடைக்கிறதோ அது போதும். அதற்காக அதிகப்படியாக எத்தனாதிகளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று கீதை சொல்லுகிறது. எதிர்ச்சாலாப சந்துஷ்டா என்று. பகவானுக்கு பிரியமாக இருக்கிறவன் எவன் என்று கேட்டால் எதிர்ச்சாலாப சந்துஷ்டா, எதேச்சையாக எது எது கிடைத்ததோ அதிலே ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். எனக்கு இது பகவான் கொடுத்திருக்கிறார், இது எனக்கு போதும். சந்துஷ்டகா என்றால் போதும் என்ற எண்ணம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று தமிழிலே கூட ஒரு பழமொழி இருக்கிறது. மனசிலே ஒரு திருப்தி ஏற்பட்டதானால் இதற்கு மேன்மேலும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று ஆளாய் பறக்காமல் இதுவரை கிடைத்தது போதும் என்கிற எண்ணம் மனசிலே ஏற்பட்டால் அதுதான் பொன் செய்யும் மருந்து. உனக்கு மேன்மேலும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய மருந்தாக இருப்பது அத்தகைய மனசுதான் என்று அதுதான் எதிர்ச்சாலாப சந்தோஷம் என்பது. கிடைத்ததிலே திருப்தி. மனுஸ்மிருதி சொன்னார், சந்தோஷ மூலம் ஹி சுகம் என்று. சுகம் என்பது மேன்மேலும் உன்னுடைய போகங்களை சம்பாதித்து வளர்த்து கொள்வதிலே கிடையாது. இதுவரையில் என்னென்ன சம்பாதித்தாயோ அதிலே திருப்திப்படுவது. எனக்கு நன்றாகத்தான் வாய்த்திருக்கிறது வாழ்க்கை என்று எண்ணி அதிலே திருப்தி உறுவதனாலே உன்னுடைய சந்தோஷம் வந்துவிடும். சுகத்துக்காகத்தானே உன்னுடைய அர்த்தகாம சம்பாதனம் எல்லாம். சுகத்தை நோக்கித்தானே போகிறாய். அதே சுகமானது சந்தோஷத்தினாலேயே வந்துவிடும். சந்தோஷம் என்றால் திருப்தி. கிடைத்ததிலே திருப்திப்படுகிற அந்த பண்பை நீ வளர்த்து கொண்டு விட்டாயானால் மேன்மேலும் ஒன்றை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமாக ஆசைப்பட வேண்டாம். ஆசை கோரளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் என்று. அளவில்லாத ஆசை முடிகிற வரையில் நாம் பெற்றுவிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். அதற்கு ஒரு அளவு கிடையாது. நாம் அதற்கு பதிலாக ஆசையை கட்டுப்படுத்தி சந்தோஷம், அதாவது திருப்தி உறுதல், கிடைத்ததை கொண்டு மகிழ்தல் என்கிற குணத்தை வளர்த்து கொண்டோமானால் அதன் மூலமாக நமக்கு சுகம் கிடைக்கும். ஆசைப்படுகிறவர்கள் அந்த ஆசைப்படுகிற வஸ்துவை அடைவதனாலே எந்த சுகத்தை அடைகிறார்களோ அதே மாதிரியான சுகத்தை
இந்த சந்தோஷம் கொண்டவன், அதாவது இது போதும் என்கிற மனம் கொண்டவன், இந்த சுகத்தை அடைவதற்கு மட்டும் வித்தியாசம் கிடையாது. இவனும் தான் அடைகிறான், அவனும் தான் அடைகிறான். அவன் மேல் மேலும் ஆசைப்பட்டு புது 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 பொருள்களை எல்லாம் சம்பாதித்து சுகத்தை அடைகிறான். இவன் இருக்கிறதிலேயே திருப்தி போதும் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டு அந்த சந்தோஷத்தை அடைந்து விடுகிறான் என்று மனு சொல்லுகிறார். அதனாலேதான் இங்கே லப்தைரலம் என்கிறார். ஹிதோபதேசம் என்ற ஒரு கிரந்தம், ஹிதோபதேசம், கதாதரிசாகரம், பஞ்சராத்திரம் முதலிய பஞ்சதந்திரம் முதலியவை எல்லாம் கதை நூல்கள். நீதி வளர்க்கிற, நீதியை புரிய வைக்கிற பல கதைகளை சொல்கிற கிரந்தங்கள் சம்ஸ்கிருதத்திலே நிறைய இருக்கின்றன. சந்தோஷாமிருதானாம் யத் சுகம் சாந்த சேதசாம் உதஸ்தனலுப்தானாம் இதச்சேதச்ச தாவதாம் என்ற ஒரு நீதியை போதிக்கிறதே ஹிதோபதேசம் என்கிற கிரந்தம். அது என்ன சொல்கிறது? சந்தோஷம் போதும் என்ற மனம் என்பது ஒரு அமிர்தம் மாதிரி. அதிலே திருப்தானாம், அந்த அமிர்தத்தை பெற்றதனாலே திருப்தி ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கு யதி சுகம் சாந்த சேதசாம், சாந்த சேதசாம், தன்னுடைய மனசை தன் வசம் அடக்கி வைத்து கொண்டவர்களுக்கு எது சுகம், எந்த மாதிரியான சுகம் கிடைக்கிறதோ அது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பணத்திலே ஆசைப்பட்டு ஓடுகிறார்களே, தன லுப்தானாம், பணத்தாசை பிடித்தவர்களுக்கு இதஷ்டேதஷ்டதாவதாம், இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்று. அவர்களுக்கு குதஸ்தது, அந்த சுகம் எப்படி கிடைக்கும்? சுகத்துக்காகத்தான் அவர்கள் பணத்தாசை பிடித்து ஓடுகிறார்கள். அப்படி சுகத்துக்காக பணத்தாசை பிடித்து ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்காத ஒரு சுகமானது அப்படி ஓடாமல் எனக்கு கிடைத்ததே போதும் என்ற மனப்பக்குவம் கொண்டவர்களுக்கு, மனசை அடக்கி கொண்டவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. இவர்களுக்கு இருக்கிற இந்த சுகம், திருப்தி உள்ளவர்களுக்கு உள்ள இந்த சுகமானது பணத்தாசை பிடித்தவர்களுக்கு குதஸ்தது எப்படி ஏற்படும்? ஏற்படாது. சுகமானது திருப்தியின் மூலமாகத்தான் ஏற்படும் என்று ஹிதோபதேசம் என்கிற கிரந்தம் தெரிவிக்கிறது. அசந்துஷ்டோ த்விஜோ நஷ்டஹ சந்துஷ்டா கணிகா யதா என்று ஒரு சுபாஷிதம் தெரிவிக்கிறது. அவரவர்கள் தொழிலுக்கேற்ப இந்த திருப்தியினுடைய தேவையும் வித்தியாசப்படும். ஒருவன் பிராமணனாக இருபிறப்பாளனாக இருந்தால் அவனுக்கு இந்த திருப்திப்படுவது என்பது முக்கியமான தேவையாக இருக்கிறது. அந்த சந்தோஷம் இல்லாமல், திருப்தி உறாமல் மேலும் மேலும் அவன் சம்பாதிக்க அலைந்தானால் த்விஜஹா நஷ்டஹா, அவன் அழிந்து போகிறான். அவனுடைய தொழிலுக்கு அசந்தோஷம் என்பது பாதகமாக ஆகிறது. வேறொரு தொழில் இருக்கலாம், கணிகா இருக்கிறாள், அவள் சந்தோஷப்பட்டால்தான் நஷ்டமாவாள் என்பது வேறு. நாஹாரம் சிந்தயேத் பிரஜ்ஞः தர்மமேவானு சிந்தயேதி, பராசர கீதா என்கிற கிரந்தம் தெரிவிக்கிறது. பிராஜ்ஞः அறிவாளியாக இருக்கிறவன் ந ஆகாரம் சிந்தையேதி, தீனியை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. இங்கே தீனி ஆகாரம் என்று சொன்னது சரீரத்துக்கு தேவையான எல்லாம் தான். சாப்பிடுகிற உணவு மட்டுமில்லை, சரீரம் எதை எதை எல்லாம் கேட்கிறதோ அதெல்லாம் ஆகாரம்தான். 5 புலன்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு புலனும் ஒவ்வொன்றை கேட்கிறது. கண் ஒன்று வேண்டும் என்று கேட்கிறது, காது ஒன்று வேண்டும் என்று கேட்கிறது. கண்ணுக்கு ஆகாரம், காதுக்கு ஆகாரம் என்று எல்லா தீனிகளையும் நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். வாஸ்தவத்திலே நாஸ்திகர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இந்த ஆகாரம் மட்டும்தான் சிந்திக்கிறார்கள். ஆனால் பிராஜ்ஞனாக இருப்பவன், அறிவாளியாக இருப்பவன் ஆகாரத்தை பற்றி கவலைப்படுவது கிடையாது. அவனுடைய கவலை வேறொன்றிலே இருக்கிறது. அவனுடைய எண்ணம், அவனுடைய குறிக்கோள் வேறொன்றாக இருக்கிறது. தர்மமேவானு சிந்தையேத், நாம் இன்னும் என்ன தர்ம காரியங்களை பண்ணலாம், நம்முடைய புண்ணியத்தை எப்படி அதிகப்படுத்தி கொள்ளலாம், எப்படி பகவத் பாகவத கைங்கரியம் பண்ணலாம், எப்படி பகவத் பிரீத்தியை ஏற்படுத்தலாம் என்று தர்மத்தை மட்டும்தான் சிந்திப்பான் பிராஜ்ஞனாக இருப்பவன். அவனுடைய தேகத்துக்கான ஆகாரம் தானாக வந்துவிடும். அதிலே என்ன பெரிய கவலை இருக்கிறது? ஆஹாரோ ஹி மனுஷ்யாணாம் ஜன்மனா சஹஜாயதே, மனுஷர்களுக்கு ஆகாரம் என்கிற உடல் தீனி என்பது ஜன்மனா சஹா ஜாயத்தை, பிறந்த பொழுது பிறப்போடு கூடவே ஜாயத்தை, அதுவும் பிறந்து விட்டது,
அது எப்படியும் கிடைக்கத்தான் போகிறது. பாறைக்குள்ளே இருக்கிற தேரைக்கு கூட உணவு கிடைக்கும்படியாகத்தான் பகவான் வைத்திருக்கிறான். அதனாலே அதை பற்றி பெரிதாக கவலைப்படாதீர்கள், தர்மத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுங்கள் என்கிறார். அடுத்தது இப்பொழுது மூன்றாவது வாக்கியம். லுப்தத்வார துராசிகா பரிபவைஹி. லுப்தர்கள், ஆசைப்படுபவர்கள், லோபிகள், கருமிகள், தங்கள் பணம் தங்களிடமே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அவர்களுடைய துவார வீட்டு வாசலிலே சில பேர் போய் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து ஏதாவது தானம் வாங்கி வரலாம் என்று. அப்படி வாசலிலே நிற்கும் பொழுது அவர்களுக்கு பரிபவங்கள் ஏற்படுகின்றன. அவர்களை பரிஹசிக்கிறான் அவன். எந்த மாதிரி பரிபவங்கள் ஏற்படுகின்றன என்பதை, லுப்தத்வார துராசிகா பரிபவங்கள் எப்படி இருக்கும் என்பதை அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்ல போகிறார். இந்த பரிபவ வர்ணனம் கூட மீலச்சக்ஷுஷி வெல்லித ப்ருணி முகுர்தத்தாவமானாக்ஷரே பீமே கஸ்யசிதாட்யகஸ்ய வதனே பிக்ஷாபிலக்ஷாம் திருஷம் என்று இதே ஞாச திலகத்திலே அடுத்த ஸ்லோகத்திலே நாம் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். இந்த துராசிகா பரிபவம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது, அதனாலே அதனுடைய விளக்கம் இப்பொழுது வேண்டாம். எவனோ ஒரு லோபியினுடைய வீட்டு வாசலிலே பரிபவப்படாதே என்று தன்னுடைய மனசுக்கு சொல்லுகிறார். திருப்திம் ஜுஷே சாமனஹா தோஷம் ஜுஷே சாமனஹா. நீ போதும் என்ற போதும் என்ற எண்ணத்தை பெறுவாயாக. இதிலே லுப்தஹா என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. லுப்தஹா என்றால் அர்த்தம் என்ன என்றால், லுப்தோபிலாஷுகிருஷ்ணக்கு சமௌ லோலுபலோலுபௌ என்று கோஷம் சொல்லுகிறது. லுப்தம் என்றால் மேன்மேலும் ஆசைப்படுபவன், பேராசைக்காரன், அவனுக்கு லுப்தன் என்று பெயர். இப்பொழுது கருமை என்ற அர்த்தத்திலே வழக்காறு இருக்கிறது. இதை பற்றி பராசர பட்டர் பேசுகிறார். அதாவது லுப்தத்வார துராசிகா பரிபவத்தை பற்றி. ஏகோ முக்தா தபத்ர பிரச்சலமணி கணாத்கார பகுளிர்மனுஷ்யோ திருப்யத்தந்தாவளஸ்தோ நகணயதி யட்சணம் க்ஷோணிபாலானி யத்தஸ்மை திஷ்டதேன்யஹ கிருபணமசரணோ தர்ஷயந்தந்த பங்கிம் என்று. மகாலட்சுமியே, உன்னுடைய கடாட்சம் படுகிற இடம் படாத இடம் என்பது என்ற இரண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் வருகிறது என்று சொல்லும் பொழுது, படுகிற இடம் அவன் அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரனாகிறான். லட்சுமி கடாட்சத்தை பெறாதவன் என்ன பண்ணுகிறான்? அந்த வாசலிலே போய் பரிபவப்படுகிறான். தஸ்மை திஷ்டதேன்யஹ கிருபணம், தீனனாக இருக்கிறான். ஆசரணஹ, காப்பாற்றுவார், ரட்சகர் இல்லாமல் இருக்கிறான். தர்ஷயன் தந்த பங்கிம், தன்னுடைய பல்வரிசை எல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறான். அதாவது இளிச்சவாயனாக இருக்கிறான், லக்ஷ்மி கடாட்சம் பெறாதவன் என்று. இங்கே என்ன வேண்டும்? அப்படி இளிச்சவாயனாக நாம் ஆக வேண்டாம். நமக்கு வேறொரு விதமாக லட்சுமி கடாட்சம் கிடைத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காதர்யேண கதர்ய வர்ய நிருபதி பிரீதி பிரதீக்ஷோதிதஹ கஷ்டம் கஷ்டமபாஸ்தவாஸ்தவ சமத்காரோஹோ நமே ரோச்சதே. அரசான் வேலை வெங்கடாதரி என்பவர் சுவாமி தேசிகனுடைய பக்தர். ஆனாலும் சிறிது வேறுபட்டவர். ராஜத்வாரங்களிலே போய் நின்று அவர்களை கவி பாடி அவர்களிடமிருந்து பணம் பெற்றவர்களிலே ஒருவர் தான். ராஜ சம்மானங்களை எல்லாம் பெற்றவர், இருந்தாலும் அதை வெறுத்தவர். அவர் சொல்கிறார், காத்தரியேன, காதரனாக போய் கதறிய வரிய நிருபதி, கதரியனாக நீச்சனாக இருக்கிற ஒரு ராஜாவினுடைய பிரீதி நமக்கு கிடைக்குமா என்று பிரதீட்சை, அதற்காக ஏங்கி ஏங்கி எதிர்பார்த்து உதிதக, அதிலிருந்து எனக்கு சமத்காராக கவி பாடுகிறேன் நான், வேடிக்கையாக, சமத்காரமாக, சாட்டுவாக காவியங்கள் ஸ்லோகங்களை எல்லாம் இயற்றி அந்த ராஜாவினுடைய புகழை பாடி
கஷ்டம் கஷ்டம், ரொம்பவும் கஷ்டம். அபாஸ்தவ அஸ்தவ, எது வாஸ்தவம் எது உண்மை நிலை என்பதை அபாஸ்த தள்ளிவிட்டு உண்மைக்கு புறம்பாக நான் சமத்காரங்களை பண்ணி கொண்டிருந்தது உண்டு. ஆனால் அந்த சமத்காரமானது என்ன மேரோச்சதே, எனக்கு அது பிடிக்கவில்லை. நான் பிடித்த அந்த காரியத்தை பண்ணவில்லை. ஏதோ ஒரு நிர்பந்த வசத்தாலே மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மானுஷ சட்டுக்களை எல்லாம் பண்ணேன். லுப்தத்வார துராசிகா பரிபவங்களையும் நான் பெற்றேன், பிடித்து பண்ணவில்லை என்று லட்சுமி சகஸ்ரத்திலே சொல்லுகிறார். இப்பொழுது பூர்வார்த்தம் முடிந்தது. பூர்வார்த்தத்தினுடைய சாரம் 3 உபதேசங்கள். முதல் உபதேசம் நரஸ்துதி பண்ணக்கூடாது என்பது. இரண்டாவது உபதேசம் கிடைத்த வஸ்துவிலே போதும் என்ற மனசோடு மனப்பக்குவத்தை அடைய வேண்டும் என்று. மூன்றாவது உபதேசம் ராஜாக்கள் தனிகர்கள் முதலியவர்களுடைய வீட்டு வாசலிலே போய் நின்று கொண்டு யாச்சகம் பண்ணாதே என்பது. மூன்றும் ஒன்று கொண்டு சம்பந்தப்பட்ட உபதேசங்கள் தான். இப்பொழுது இந்த 3 உபதேசங்களுக்கும் சேர்த்து வைத்து ஒரு காரணத்தை சொல்கிறார். ஏன் இதெல்லாம் பண்ண வேண்டாம் என்றால், நமக்கு பகவான் இருக்கிறான், நாம் பகவானிடம் பர சமர்ப்பணம் பண்ணி இருக்கிறோம். அவன் எப்படிப்பட்ட பகவான் என்பதற்கு 5 அடைமொழிகளை தருகிறார் உத்தரார்த்தத்திலே. வாச்சசீமணி ரங்கதாமணி. வாச்சசீமணி என்றால் வாக்குக்கெல்லாம் அவன் எல்லை நிலமானவன். அதனாலே நம்முடைய வாக்கு இருக்கிறதே, அது அந்த வாச்சசீமன் என்று சொல்லப்படுகிற அவனுக்குத்தான் போய் சேர வேண்டும். அவனை விட்டுவிட்டு நரஸ்துதி பண்ணுவதற்கு அதே வாக்கு போகக்கூடாது. ரங்கதாமணி, அவன் ஸ்ரீரங்கம் என்கிற நிலையத்திலே ஆலயத்திலே குடிக்கொண்டிருக்கிறான். மகானந்தோன்னம பூமணி, மகானந்தம், அவனுக்கே ஆனந்தமயன் என்று ஆனந்தவல்லி என்கிற உபனிஷத் பகுதி தெரிவிக்கிறது. அதனாலே அவனுடைய பெருமை உயர்ந்ததாக இருக்கிறது. பூமா என்றால் பெருமை. மகானந்தோன்னம பூமணி, அவ்வளவு பெருமை உடையவன், ஆனந்தமயமானவன். சுவாமினி, அவன் நமக்கு சுவாமியாக இருக்கிறான், நாம் அவனுக்கு சொத்தாக இருக்கிறோம். ஸ்வம் என்றால் சொத்து, சுவாமி என்றால் அந்த சொத்தை உடையவன். அவன் நமக்கு சுவாமி என்றால் நாம் அவனுடைய உடைமை, அவன் நமக்கு உடையவன் என்று. ஆத்மனி, அவன்தான் ஆத்மா என்பவன். வேதத்திலே ஆத்மா என்கிற பதம் அவனை சொல்லுகிறது. மற்ற ஆத்மாக்களிடமிருந்து வேறுபடுத்துவதற்காக பரமாத்மா என்று சில இடங்களிலே சொல்வது உண்டு. இன்னும் சில இடங்களிலே அந்த பரமா என்பதை கூட சொல்லாமல் ஆத்மா என்றே அவனை நிர்தேசித்ததும் உண்டு. இப்படி 5 அடைமொழிகள் அவனுக்கு இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒருவனிடத்திலே பர சமர்ப்பணம் நாம் பண்ணியாயிற்று. அதனாலேதான் நரஸ்துதி பண்ணக்கூடாது, அதனாலேதான் கிடைத்ததிலே திருப்திப்பட வேண்டும், அதனாலேதான் கண்டவன் வீட்டு வாசலிலும் பிச்சை கிடைக்குமோ என்றெல்லாம் நின்று கொண்டிருக்க கூடாது. இப்பொழுது 5 பதங்கள் இந்த உத்தரார்த்தத்திலே 5ம் நகாராந்த பதங்கள். அது ஒரு பிராசத்திற்காக அப்படி பண்ணி இருக்கிறார். வாச்சசீமணி ரங்கதாமணி மகானந்தோன்னமத்பூமணி சுவாமினி ஆத்மனி என்ற 5. நீயிலே முடிவது மட்டுமில்லை, மணி அல்லது மினி என்றுதான் முடிகின்றன. அதனாலே ஒரு அனுப்பிராசம் வந்தது. நகாராந்த பதங்களாக தேர்ந்தெடுத்து 5 அடைமொழிகளை பகவானுக்கு இட்டிருக்கிறார். 5 பதங்களும் மணி என்றோ மினி என்றோ முடிவு பெற்றன. இப்பொழுது இந்த 5 அடைமொழிகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது வாச்சசீமணி என்பது. அவன் வாக்குக்கு எல்லை நிலமாக இருக்கிறான். சீமா என்றால் காஷ்டா, எல்லை, ஓரம், முடிவு என்ற அர்த்தம். வாக்குக்கெல்லாம் அவன்தான் எல்லை என்று சொன்னால் அதற்கே கருத்துகள் 2-3 கருத்துகள் உண்டு. அதிலே ஒரு கருத்து, அவனை நம்முடைய வாக்கு எட்டவே எட்டாது, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் இந்த வாக்குக்கு. அதனாலே வாக்குக்கு எல்லை நிலமாக இருக்கிறான். யதோவாச்சோ நிவர்த்தந்தே என்கிற வேத வாக்கியம் தெரிவிக்கிறது, அவனை எட்டாமலே வாக்குகள் எல்லாம் திரும்பித்தான் வர வேண்டி இருக்கும், அவன் அவ்வளவு எல்லையிலே இருக்கிறான் என்று. வாச்சசீமணி, வாக்குக்கு நிலமாகாமல் வாக்குக்கு எட்டாமல் தொலைவில் இருப்பவன் என்று ஒரு கருத்து.
இன்னொரு கருத்து வாச்ச சீமணி என்றால் எல்லா வாக்குகளும் அவனுக்கான வாக்குகள் தான். அவன்தான் அந்த வாக்குக்கெல்லாம் போய் சேரும் இடமாக இருப்பவன். வாக்கு எவனிடம் போய் முடிவுறுகிறது என்றால் அது பகவானிடம்தான். என்று என்ன அர்த்தம் என்றால் எல்லா வேதங்களும் அவனைத்தான் பிரதிபாதிக்கின்றன. சர்வே வேதா யத் பதமாமனந்தி என்று வேதங்கள் நாம் என்னென்னவோ இந்திரனை பற்றியும் மற்ற தெய்வங்களை பற்றியும் சொல்லுவதாக நினைக்கிறோம், அல்லது கர்மாக்களை பற்றி, தர்சத்தை பற்றி, பூர்ணமாசத்தை பற்றி சொல்வதாக என்னவோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வாஸ்தவத்திலே ஒவ்வொரு அக்ஷரமும் பெருமாளை சொல்லுகிற அக்ஷரங்கள். வேதாட்சராணி யாவந்தி என்கிற ஸ்லோகம் என்ன தெரிவிக்கிறது? எல்லா வேதாட்சரங்களும் எழுத்தெழுத்தாக பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம் போல இருப்பவை என்று. அதனாலே வாக்குக்கு சீமாவாக அவன்தான் இருக்கிறான் என்று. மூன்றாவது கருத்து, எல்லா வாக்குக்கும் அர்த்தமானவன் அவன்தான் என்று. சாமானிய புத்தி ஜனகாஷ்ட சதாதி சப்தாக, எத்தனையோ சப்தங்கள் இருக்கின்றன, சத்து அசத்து ஆத்மா என்று உபனிஷத்திலே. அதெல்லாம் சாமானிய புத்தி ஜனகங்கள். அது யார் என்று தெரியவில்லையே. யாரோ சத் என்று ஒருவன் இருக்கிறானாமே, அவன் பிரம்மமாவே, அவன் ஒருவேளை விஷ்ணுவா, அல்லது அவன் ஒருவேளை சிவனா, அவன் இந்திரனே தானோ என்றெல்லாம் சாமானிய புத்தி ஏற்படும் அந்த சத்து முதலிய சப்தங்களுக்கு. தத்வாந்தர பிரமகிருத சிவாதிவாச்சா, சில இடங்களிலே பார்த்தால் சிவ ஏவ கேவலம் என்றெல்லாம் உபனிஷத்திலே இருக்கிற வாக்கியங்கள் பரமசிவனைத்தான் பரமாத்மா என்று சொல்லுகிறதோ என்று வேறு பிரமத்தையும் ஏற்படுத்துகிற வாக்கியங்களும் அங்கே உண்டு. ஆனால் அந்த வாக்குக்கெல்லாம் சீமாவானவன் எவன்? வாத்த சீமணி என்பதற்கு அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லாமே நாராயண துவயிகரீஷவகந்தியனன்யமன்வர்த்த விருத்தி பரிகல்பிதமைக கண்யம். கரீசனே நாராயணனாகிற உன்னிடத்திலே, நாராயணே துவயி, அங்கேதான் முடிவுறுகின்றன அந்த வாக்குக்கெல்லாம் நீதான் அர்த்தமாக இருக்கிறாய் என்று சொன்ன வரதராஜஸ்தவத்திலே சொன்னது போலே வாத்த சீமணி, எல்லா வாக்குக்கும் எல்லை நிலமாக இருப்பவன் அவன் என்று. வாச்சசீமணி ரங்கதாமணி, 5 அடைமொழிகளிலே இரண்டாவது அடைமொழி ரங்கதாமா. ரங்கே தாம நிலப்த நிர்பரரசை என்ற தசாவதார ஸ்தோத்திரத்திலே ரங்கதாமா ஸ்ரீரங்க நிலையம் என்பதற்கு ஒரு விசேஷம் என்ன என்றால், அங்கே பகவான் தன்னுடைய லீலைகளை அரங்கேற்றுகிறான். அது அரங்கம். அதிலே பார்ப்பவர்களாக பாவுகர்கள், நிர்பர ரசர்கள், ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த ரங்கத்திலேதான் ரமாசகமதீமகே கிமபி ரங்கதுர்யம் மகா என்று ரமாசகன் ரங்கதாமாவாக வந்திருக்கிறான். அவன் இங்கே நம்மிடமே வந்திருக்கும் பொழுது நாம் இன்னொருவனிடம் போய் நிற்பானேன் என்ற கருத்து இங்கே. மகானந்த பூமணி, மகானந்த உன்னமத் பூமணி என்று இருக்கிறது. மகானந்தம் என்று அவனுக்கு பெயரே கூட இருக்கிறது. ஆனந்தவல்லி என்கிற வேத பகுதியானது ச ஏகோ மானுஷ ஆனந்தா என்று மானுஷானந்தத்திலே ஆரம்பித்து அதைவிட 100 மடங்கு உயர்ந்ததாக தேவகந்தர்வானந்தத்தை சொல்லி அதைவிட 100 மடங்கு உயர்ந்ததாக இன்னொன்றை சொல்லி இப்படி 10 பர்வாக்களை சொல்லி கடைசியிலே ச ஏகோ பிரம்மண ஆனந்தா என்று பரபிரம்மானந்தமானது அவ்வளவு அதிகம் என்று சொன்னது. அதனாலேதான் அவனை மகானந்த பூமணி என்று இங்கே சொல்கிறார். பூமா என்பதே கூட உபனிஷத்திலே இருக்கிற பதம் பெருமாளை பற்றித்தான் சொல்லுகிறது. பூமா சம்பிரசாதாத்யுபதேசாத் என்று பிரம்மசூத்திரமே ஒன்றிருக்கிறது. பூமா என்று உபனிஷத்திலே எத்திர நான்யத் பக்ஷதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா என்று உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறதே, அங்கே பூமா என்று சொல்லப்பட்டவன் இந்த பரமாத்மா தான் என்று. எதற்காக அவனுடைய பெருமையை இப்படி சொல்ல வேண்டும்? அவ்வளவு மகாவைபவம் கொண்ட பகவான்
நமக்கருகிலே ஸ்ரீரங்கத்திலே இருக்கும் பொழுது அவனுடைய துவாரத்தில் அல்லவா நாம் நின்று கொண்டிருக்க வேண்டும். வேறு எவனோ ஒருவனுடைய துவாரத்துக்கு போகலாமோ என்ற கேள்விக்காக அரங்கதாமணி என்றது. சுவாமின்யாத்மனி, அவன் நமக்கு சுவாமியாக இருக்கிறான். நமக்கும் அவனுக்கும் அப்படி ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு வெட்ட ஒண்ணாத உறவாக இருக்கிறது, விட்டு பிரியாத உறவாக இருக்கிறது, ஒழிவில்லாத உறவாக இருக்கிறது. அவனை ஆத்மா என்று வேதம் போதிக்கிறது. ஆத்மாவா இதமேகமே ஆசீதி என்று இந்த பிரபஞ்சமானது அக்ரே ஆரம்ப காலத்திலே சிருஷ்டிக்கு முன்னாலே ஆத்மா என்ற ஒன்றாக இருந்தது. அதற்கு பிறகு அந்த ஆத்மா ஜெகத் சிருஷ்டியை பண்ணிற்று என்று, ஆத்மா என்று சொன்னாலே ஜெகத்காரணம், இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன் என்ற அர்த்தம் வரும்படியாக வேதங்கள் தெரிவிக்கின்றன. ஆத்மா என்பதற்கு இன்னொரு கருத்து கூட அடங்கி இருக்கிறது, ஷரீரி என்கிற கருத்து. ஆத்மா ஷரீரம் இவை இரண்டும் ஜோடி பதங்கள். ஷரீரத்திலே ஆத்மா ஷரீரியாக இருக்கும். ஆத்மாவுக்கு ஷரீரம் என்பது அதாலே போஷிக்கப்படுவதாக இருக்கும். நம் ஒவ்வொருவருக்கும் ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது, ஷரீரம் என்று இன்னொன்று இருக்கிறது. இவ்விரண்டுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தோமானால், இந்த ஷரீரம் ஆத்மாவாலே தரிக்கப்படுகிறது. ஆத்மா இல்லாமல் போய்விட்டால், இதை விட்டு விலகி போய்விட்டால் இந்த சரீரம் தரிப்பாரின்றி கீழே விழுந்துவிடும். இந்த சரீரத்தை ஆத்மா நியமித்து கொண்டிருக்கிறது. காலை ஆட்டு, கையை அசக்கு, இந்த காரியத்தை பண்ணு என்று சொல்வதெல்லாம் ஆத்மாதான். சரீரம் அதற்கு வசப்பட்டு ஆணை கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது இரண்டாவது சம்பந்தம். முதலாவது ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா, இரண்டாவது நியந்தாவாக இருக்கிறது ஆத்மா, மூன்றாவது சேஷியாக இருக்கிறது இந்த ஆத்மா. அதாவது நம்முடைய சரீரம் அந்த ஆத்மாவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சரீரம் செய்கிற காரியங்கள் எல்லாம் அந்த ஆத்மாவுக்காகத்தான். இப்படி மூன்று வகை ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இதையே சற்று பொதுப்படுத்தி எந்தெந்த திரவியமானது இன்னொரு திரவியத்துக்கு ஆதாரமாகவும் சேஷியாகவும் நியந்தாவாகவும் இருக்கிறதோ அதற்கு ஆத்மா என்று பெயர். எது ஆதாரியமாகவும் சேஷமாகவும் நியமியமாகவும் இருக்கிறதோ அதற்கு சரீரம் என்று பெயர் என்று பொதுவாக ஒரு பரிபாஷையை ஏற்படுத்தி விட்டோமானால், இந்த பிரபஞ்சம் மொத்தத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறவன் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறவன். அவனாலே தாரியமாக அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கட்டளைக்கு வசப்பட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சமானது அவனுக்கு சரீரமாகிறது. இந்த கருத்திலேதான் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்று சுபாலோபனிஷத்திலேயும் அந்தர்யாமி பிராமணம் இருக்கிறது, பிரகதாரண்யகத்திலேயும் இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களும் பகவானுக்கு சரீரமாக வந்திருக்கின்றன என்று இந்த கருத்திலேதான். சுவாமின்யாத்மனி, ஆத்மனி என்பதிலே இன்னொரு கருத்து, ஆத்மாவாக இருந்தால் அவன் சரீரத்தை ரட்சிப்பான். ரக்ஷதே பகவான் விஷ்ணு பக்தான் ஆத்மசரீரவதி என்று இந்த ஒரு மேற்கோளானது இந்த ஞாசத்திலக்க வியாக்கியானத்திலே இந்த இடத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மனி என்று சொல்வதற்கு என்ன தாத்பரியம் என்றால், பகவான் விஷ்ணுவானவன் ஆத்ம சரீரத்தை தன்னுடைய சரீரம் போலே பக்தர்களை எல்லாம் அவன் ரட்சிக்கிறான். ஆத்மாவானது சரீரத்தை எப்படி ரட்சிக்குமோ அதுபோலே விஷ்ணுவானவன் பக்தர்களை ரட்சிக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதனாலேதான் சுவாமின் ஆத்மனி என்பதை சொல்லும் பொழுது இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் ரட்சிப்பவனாக இருக்கிறான், ஆத்மா போல இருக்கிறான். ஆத்மா சரீரத்தை ரட்சிப்பது போலே நம்மை எல்லாம் அவன் ரட்சிக்கிறான். அது இங்கே எப்படி பொருந்தும் என்றால், அப்படி ஒருவன் ஸ்ரீரங்கத்திலே இருக்கும் பொழுது நாம் லுப்தத்வார துராசிகா பரிபவங்கள் எல்லாம் நமக்கு எதற்காக தேவையில்லையே. நமக்கு ரட்சகன் இல்லாத போதல்லவா நாம் இங்கும் அங்குமாக ரட்சகரை தேடி அலைய வேண்டும்.
ஆனால் நமக்கு ஆத்மா போலே சரீர ரட்சகனாக இருக்கிற நம்மை சொத்தாக கொண்டு சுவாமியாக இருக்கிறவன் ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறானே. அப்படி இருக்கும் பொழுது கிடைத்ததே போதும் என்ற மனப்பாங்கும் வர முடியும். மற்ற இடங்களுக்கெல்லாம் ஓடியாடி தெரிய வேண்டாம் என்பதும் வர வேண்டும். நரஸ்துதி பண்ண தேவையில்லை என்பதும் தெரிய வேண்டும். ரக்ஷதே பகவான் விஷ்ணு பக்தான் ஆத்மசரீரவதி சுவாமின்யாத்மனி வெங்கடேஸ்வர கவே. வெங்கடேஸ்வர கவி என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார். இவருக்கு திருநாமம் இயற்பெயர் வெங்கடேசன் என்பது. வெங்கடேசன் என்கிற கவி என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். வெங்கடேசன் என்ற பெயர் அவர் திருமலையப்பனுடைய அனுகிரகத்தாலே திருமலையில் இருக்கிற கண்டையினுடைய அவதாரமாக திருமலையப்பனுடைய பிரம்மோத்சவ தீர்த்தவாரி தினத்திலே அவதரித்த காரணத்தாலே அவருக்கு வெங்கடேசன் என்ற திருநாமத்தை சூட்டினார்கள் குழந்தையிலேயே. அந்த வெங்கடேசன் இப்பொழுது கவியாக இருந்து கொண்டு ஞாச திலகத்தை பாடிக்கொண்டிருக்கிறான். அந்த வெங்கடேஸ்வர கவிக்கு ஸ்வேனார்பிதோயம் பரஹ, பர சமர்ப்பணம் முடிந்து விட்டது. ஸ்வேன தானாகவே பரஹ அர்ப்பிதா. அதற்கு பிறகு எதற்காக நரஸ்துதி எல்லாம் தேவையில்லையே என்று. ஸ்வேன, ஸ்வேன என்றால் தன்னாலே என்ற அர்த்தம். தன்னாலே என்று இங்கே யாரை சொல்லுகிறார் என்று வியாக்கியானத்திலே விசாரிக்கிறார்கள். இங்கே தான் என்பது யார்? தானே பரசமர்ப்பணம் பண்ணி ஆயிற்று என்று சொல்கிறாரே. தான் என்பது எப்பொழுதும் இதற்கு முன்னே அதே வாக்கியத்திலே அல்லது அதற்கு முன் வாக்கியத்திலே என்ன சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் குறிக்கும். இதற்கு முன்னே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஒருவர் சொல்கிறார் வெங்கடேஸ்வர கவே ஸ்வேனார்பிதோயம் பரஹா என்று. வெங்கடேஸ்வர கவி என்று ஒருவரை பேசிவிட்டு அவர் தன்னாலே பர சமர்ப்பணம் பண்ணி இருக்கிறார் என்று சொன்னதுனாலே அந்த வெங்கடேஸ்வர கவியினாலே என்ற அர்த்தம் ஸ்வேனா என்பதற்கு என்று. அதை பெரிய தப்பென்று சொல்ல முடியாது. வெங்கடேஸ்வர கவியினாலே தான் பரசமர்ப்பணம் பண்ணப்பட்டிருக்கிறது. வெங்கடேஸ்வர கவி பரசமர்ப்பணம் பண்ணினவர் என்று. ஆனால் அதற்கும் முந்தின பதத்திலே என்ன இருக்கிறது? 5 அடைமொழிகள். கடைசியிலே சுவாமின்யாத்மனி என்ற 2 அடைமொழிகள் இதே வரியிலே வந்திருக்கிற அடைமொழிகள். ஸ்வேனா என்பதை அதிலேயும் அன்வயிக்கலாம். நமக்கு சுவாமியும் ஆத்மாவாகவும் இருக்கிறாரே, அவராலே ஸ்வேன தன்னாலே வெங்கடேஸ்வர கவேர் பரஹ அர்ப்பிதா. வெங்கடேஸ்வர கவியினுடைய பர சமர்ப்பணமானது சுவாமின்யாத்மனி என்று சொன்ன அவராலே பண்ணப்பட்டிருக்கிறது. பண்ணினவர். இப்பொழுது என்ன விவாதம்? 2 பதங்களும் இருக்கின்றன. சுவாமின்யாத்மனி என்று பரமாத்ம வாச்சகமான பதங்கள் இருக்கின்றன. வெங்கடேஸ்வர கவி என்று ஜீவாத்ம வாச்சகமான பதமும் இருக்கிறது. பிறகு தன்னாலே பரசமர்ப்பணம் பண்ணப்பட்டது என்று இருக்கிறது. இந்த தன்னாலே என்பது இந்த வெங்கடேஸ்வரனாலே என்று சொல்ல வேண்டுமா, ஜீவாத்ம வாச்சகமா, அல்லது சுவாமின்யாத்மனி என்று சொல்ற ரங்கநாதனாலே என்று சொல்ல வேண்டுமா, தேசிகனா, ரங்கநாதனா, ஸ்வேனா என்ற பதத்துக்கு யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விசாரத்தை பண்ணி வியாக்கியானங்கள் குமார வரதாச்சாரியரே ஒரு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். அவர் இந்த 2 அர்த்தமும் பொருந்தும் என்று சொல்லிவிட்டு, ஆனால் சுவாமின் ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்ய சிமாம் ஸ்வயம் என்ற ஞாச தசக ஸ்லோகத்தினுடைய கருத்தை இங்கே வைத்து பண்ணினவர் பர சமர்ப்பணத்தை பண்ணினவர் பெருமாளேதான் என்று அர்த்தம் சொல்வது இன்னும் யுக்தம். ஸ்வேன இந்த 5 அடைமொழிகளுக்கு நிலமான ரங்கநாதனாலே வெங்கடேஸ்வர கவேகே பரஹ அர்ப்பிதா. வெங்கடேஸ்வர கவியினுடைய பாரமானது அர்ப்பணம் பண்ணப்பட்டது. யாருக்கு என்றால் அதுவும் ஸ்வஸ்மை தான். தனக்கு தன்னாலேயே இந்த பரசமர்ப்பணத்தை பண்ணி கொண்டவர் பெருமாள் என்று. ஸ்வேனார்பிதோயம் பரஹ. இப்பொழுது மாதர் பாரதி என்று அம்மா சரஸ்வதியே என்று ஆரம்பித்து, வாஸ்தவத்திலே இங்க அம்மா சரஸ்வதி என்று சொன்னது தன்னுடைய வாக்கை, தன்னிடம் வந்திருக்கிற சரஸ்வதி ரூபமான வாக்கை சொல்லி முஞ்ச மானுஷ சட்டூன் என்ற முதல் உபதேசமும்
லப்தைரலம் என்று இரண்டாவது உபதேசமும், துராசிகா பரிபவைஹி தோஷம் ஜுஷேதாஹா என்று மூன்றாவது உபதேசமும் பண்ணிவிட்டு பகவானுக்கு 5 அடைமொழிகளை சொல்லிவிட்டு அந்த பகவானானவன் பர சமர்ப்பணம் பண்ணி கொண்டு விட்டு பர ஸ்வீகாரம் பண்ணிவிட்டால் தனக்கே பர சமர்ப்பணத்தை பண்ணிவிட்டான். அதனாலே இதற்கு மேல் இந்த அவத்தியங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி முடித்தார். அடுத்தது 27வது ஸ்லோகம், நாளைக்கு அடுத்த தினத்திலே பார்க்க போகிற ஸ்லோகம். தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசா ரங்கேஸ்வரத்வத்பதே நித்யம் கிங்கரவாண்யகம் நது புனः குர்யாம் கதர்யாஸ்ரயாம் நீலச்சக்ஷுஷி வேல்லிதப்ருணி முஹுர்தத்தாவமானாக்ஷரே भीमे कस्यचिदाढ्यकस्य वदने भिक्षा विलक्षां दृशम्. ரங்கேஸ்வரனே, त्वत्पदे உன்னுடைய திருவடியிலே நித்தியம் ஒழிவில் காலமெல்லாம் கிங்கரவாணி அடிமை செய்ய வேண்டும். பெருமாளுடைய திருவடியிலே எப்பொழுதும் அடிமை செய்ய வேண்டும் நாம். நது புனः குர்யாம் கதர்யாஸ்ரயாம், அதற்கு மாறாக கதர்யன் நீச்சன் கோழையானவன் அவனை ஆசிரயிப்பது என்பதை நான் பண்ண மாட்டேன். எவனோ ஒருவனுக்கு அடிமை தொழில் பூண மாட்டேன். எத்தனையோ பேர் அப்படி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் லோகத்திலே. தனக்கு மேல் ஒருவனை அதிபதியாக எடுத்துக்கொண்டு லோகத்திலே இருக்கிற ஒருவனை அவனுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ராஜசேவக விருத்தி, ராஜா என்பதற்கு பதில் வேறொரு பிரபுவாக இருக்கலாம், வேறொரு தனிகனாக இருக்கலாம். அவனுக்கு சேவக விருத்தி பண்ணி கொண்டு அதனாலேயே வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருப்பது கதர்யாஸ்ரயா என்று பெயர். அதை நான் பண்ண மாட்டேன். அனுமத்திய மனசா என்று தாஸ்யம் அனுமத்திய, ஒரு அடிமையை என்னுடைய மனசினாலே அனுமதித்து ரங்கேஸ்வரனுடைய பதத்திலே அடிமை என்பதை என் மனசு ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னொரு கதர்யாசிரியம் நாம் பண்ணக்கூடாது. ஒரு ஆழ்வார் சொல்லுகிறார் இல்லையா, உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை. நான் உனக்கு கைங்கரியம் பண்ணுகிற தபஸை கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி போய் இதற்கும் பிற்பாடு சென்று ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை, இன்னும் யாரோ ஒருவனுக்கு பணிந்து போய் அவனுடைய கடைத்தலை துவாரத்திலே நிற்கை துராசிகை பண்ணுவது இருக்கிறது. அதை நான் ஏன் பண்ண மாட்டேன் என்றால், நின் சாயை அழிவு கண்டாய், நான் உன்னிடம் அபச்சாரப்படுவதாக ஆகிவிடும். உனக்கு இருக்கிற பெருமையை நான் குறைக்க நினைப்பதாக ஆகிவிடும். ஏனென்றால் நான் உன்னுடைய பணியாளன் என்று பிரசித்தமாகிவிட்டது. நான் திருமணிட்டுக் கொண்டிருக்கிறேன், சங்கு சக்கரம் பொறித்துக் கொண்டிருக்கிறேன், வைஷ்ணவ சின்னங்கள் இருக்கின்றன, பெருமாளுடைய தாசன் என்று வெளிப்படையாக தெரிகிறது. அப்படி தெரியும் பொழுது எவனிடமோ போய் நான் கை கட்டி வாய்ப்புத்தி நின்றேனானால் அதனாலே உனக்கு நான் ஒரு தீமையை, ஒரு அவத்தியத்தை விளைவித்தவனாக ஆகிவிடுவேனே. பகவத் தாசபூதனானவன் அந்த சின்னங்களோட இருக்கிறவன் ஒருவன் என்னிடம் கை கட்டி நிற்கிறான் என்று அந்த ராஜாவோ தனிகனோ நினைக்க கூடுமானால் அதனாலே உன்னுடைய சாயை அழிந்து விடாதோ. அதனாலே நான் அதை பண்ண மாட்டேன். அதே கருத்தை தான் இங்கே சொல்கிறார். ரங்கேஸ்வர ஸ்வத்பதே தாஸ்யம் அனுமத்திய, உன்னுடைய திருவிடிக்கு நான் அடியவனாக இருக்கிறேன் என்பதை என்னுடைய மனசினாலே சங்கல்பித்துக் கொண்ட பிறகு நித்தியம் கிங்கரவாண்யகம், நான் உனக்குத்தான் எப்பொழுதும் பணி செய்திருக்கும் தவமுடையவனாக இருக்க வேண்டும். இனி போய் ஒருவன் தனக்கு பணிவது கூடாது. புனఃகுர்யாம் கதர்யாஸ்ரயாம். இதற்கடுத்து உத்தரார்த்தத்திலே, அப்படி உன்னை விட்டு வேறு எவனுக்காவது நான் அடிமை தொழில் செய்யலாம் என்று
போனேன் ஆனால் என்ன ஆகும், அப்படி போய் இருக்கிறவர்களுக்கு என்ன ஆகி இருக்கிறது என்பதை நான் பார்த்தேனானால் அவர்கள் குணசாலிகளாக இருப்பதில்லை. யாரை போய் நாம் ஆசிரயிக்க வேண்டும்? பகவான் கல்யாண குணாகரனாக இருக்கிறான், அவனை ஆசிரயிக்க வேண்டும். ஆசிரயிக்கப்படுகிறவனுடைய குணங்கள் தான் முக்கியம். ராமனை ஆசிரயித்த ராமனுக்கு பணி செய்த லட்சுமணன் சொன்னான் குணக்ரீத தாசகா என்று. ராமனுடைய குணம் என்னை கவர்ந்து இழுக்கிறது, அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று என்னை தூண்டுகிறது. அதே போல பகவான் கல்யாண குணாகரனாக இருப்பதாலே அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும். சுபாஷித நீதியிலே இதற்கென்றே 12 ஸ்லோகங்கள், ஒரு முழு பத்ததி. யாரிடம் போய் நாம் சேவை பண்ண வேண்டும், யாரிடம் சேவை பண்ணக்கூடாது. பத்ததியினுடைய முக்கிய கருத்தே குணசாலியிடம் சேவை பண்ண வேண்டும், குணங்கள் இல்லாதவனிடம் பண்ணக்கூடாது என்பது. இப்பொழுது இந்த கதரியர்கள், தனிகர்கள், ஆட்யர்கள் என்று சொல்பவர்கள் இந்த ஸ்லோகத்திலே கஸ்யசித் ஆட்யகஸ்ய வதனே என்று இருக்கிறது. ஆட்யர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? குணம் கெட்டு கிடக்கிறார்கள். ஏன் குணம் கெட்டு போகிறது என்றால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஐஸ்வர்யம் இருக்கிறதே, இந்த தனம் சம்பத்தி, அதுவே அவர்கள் குணத்தை கெடுத்து விடுகிறது. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மீலச்சக்ஷுஷி வெல்லித ப்ருணி. அவர்கள் தன்னிடம் பிச்சை கேட்க வந்திருப்பவர்களை அவமானப்படுத்துவதற்காக வேல்லித ப்ருணி தங்கள் புருவத்தை வளைக்கிறார்கள். தான் ஏதோ மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், இவர்கள் எல்லாம் தன்னிடம் யாச்சிக்க வந்திருக்கிறார்கள் என்கிற கர்வம் அவனுக்கு இருக்கிறது. கண்ணை மூடுகிறான், கண்ணை திறக்கிறான். இதெல்லாம் அவன் பண்ணுகிற அங்க விகார சேஷ்டைகள். இதெல்லாம் இந்த சேஷ்டைகளுக்கு என்ன அர்த்தம் என்றால், முகுர்தத்த அவமான அக்ஷரே. வந்திருக்கிறவனை முகுகு அடிக்கடி அவமானப்படுத்துகிறான். அவமானத்துக்காக எழுத்தை கொடுக்கிறான் என்று இருக்கிறது. எழுத்தை கொடுக்கிறான் என்றால் ஓரெழுத்து சொற்களே போரும் அவமானப்படுத்துவதற்கு. என்னென்ன ஓரெழுத்து சொற்கள் இருக்கின்றன என்றால், ஹூ என்று சொல்லலாம், டே என்று சொல்லலாம், போ என்று சொல்லலாம். இப்படி ஓரெழுத்து சொற்களாலேயே கூட அவமானத்தை நிறைய பண்ண முடியும். அப்படியெல்லாம் பண்ணுகிறான் அவன். அவன் குணம் கெட்டவனாக இருக்கிறான். பீமே, பயங்கரமானவனாகவும் இருக்கிறான். ஒரு கால் அவனை ஏதாவது, அவனுக்கு பிடிக்காத செய்கை நாம் ஏதாவது பண்ணிவிட்டால் நமக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் பீமன், பயங்கரமானவன். கஸ்ய சித்தை, நமக்கும் அவனுக்கும் என்ன உறவு? யாரோ ஒருவன் அவன். பகவானிடம் இருந்தால் அப்படி இல்லை. உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது என்று பெரிய உறவு இருக்கிறது. இவன் கஸ்ய சித்தை, யாரோ ஒருத்தன். ஆட்ய கஸ்ய, ஆட்யன் என்றால் செல்வம் உள்ளவன், ஆட்யகன் என்றால் செல்வம் கொண்ட அற்பன். இவன் அல்பமானவன், ஆனால் இவனுக்கு செல்வம் வந்திருக்கிறது. அல்பனுக்கு ஆஸ்தி படைத்தால் என்னவோ ஆகும். அவனுடைய வதனே பிக்ஷா விலக்ஷாம் திருஷம் ந குர்யாம். பிக்ஷா, நாம் போய் பிச்சை கேட்கிறது, அதனாலே விலக்ஷா, லஜ்ஜைப்படுவது. அப்படிப்பட்ட பார்வை எதற்காக எனக்கு? வேண்டாமே. அதாவது இன்றைக்கு பார்த்த ஸ்லோகத்திலே இருக்கிற கருத்தும் நாளைக்கு பார்க்க போகிற ஸ்லோகத்திலே இருக்கிற கருத்தும் ஏறத்தாழ ஒன்றாக இருக்கிறது. பகவான் இருக்கிறான் நமக்கு. அவனுக்கு நாம் அடிமை தொழில் பண்ணுவது நமக்கு பிராப்தம். நாம் மனசினாலே அதை அனுமதித்திருக்கிறோம், சங்கல்பித்தும் இருக்கிறோம், நாம் பகவத் கைங்கரியம் பண்ண வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எவனோ ஒருவனுக்கு போய் பணிவிடை செய்வதற்கு போகலாமா? அந்த எவனோ ஒருவன் குணசாலியாக இல்லையே. அவன் தன்னுடைய கெட்ட குணத்தையும் நம்மிடம் இருக்கிற அவமரியாதையையும் அவனுடைய அங்க சேஷ்டைகள் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறானே. அவன் கண் எப்படி இருக்கிறது பார், அவன் புருவம் எப்படி நெரிக்கிறது பார், அவன் பேசுகிற பேச்சு இருக்கிறதே அது அவமான அட்சரமாக இருக்கிறது பார். அவன் பீமனாகவும் இருக்கிறான், அவனை பகைத்து கொள்ளவும் முடியாது. அவன் எதிரே போய் நின்றதாலே தானே அவனிடம் நாம் பயப்பட வேண்டியும் இருக்கிறது. அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அவன் எவனோ ஒருவன் கஸ்யசித்து. அவனிடம் போவானேன், பிச்சை கேட்பானேன், லஜ்ஜை படுவானேன், அந்த பார்வையைத்தான் பார்ப்பானேன்.
என்று இன்னொருத்தனிடம் போகக்கூடாது, துராசிகா பரிபமனுக்கு ஏற்படக்கூடாது. நமக்கு சுவாமியாக இருப்பவர் ரங்கநாதன் தான், அவரிடம் மட்டும்தான் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்துக்கும் சாரமாக இருக்கிறது. போன ஸ்லோகத்துக்கு போலவே இந்த ஸ்லோகத்திலே ஞாசதிலக பிரகாஷிகை என்கிற வியாக்கியானம் சொல்லுகிற அர்த்தங்களை நாம் அடுத்த நாள் பார்க்க போகிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.